கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்கள். நாம் ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம். வாரந்தோறும் அல்லது ஜெப கூட்டங்களிலே அல்லது கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்களிலே உண்மையாகவே உலகத்தின் அனைத்து மக்களும் அவரவர் நம்பும் அவரவர் கடவுள்களுக்கு இந்த ஆராதனை தொழுகை என்பதை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அதே போல கிறிஸ்தவர்களும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நான் இங்கே வேதத்திலே கற்றுக்கொண்டேன். தேவனை ஆராதிக்க செல்லும் பொழுது நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோமா அல்லது ஆரவாரத்தோடும் பரவசத்தோடும் தொழுது கொள்கிறோமா? ஆரவாரம் தேவை, பரவசம் தேவை. ஆனால் அதற்காக நம்முடைய ஆவியோடும் உள்ளான உணர்வும் மறக்கப்படக்கூடாது. அதுதான் இங்கே கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நமக்கு கருத்தும் வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் வேண்டும். ஆகவே தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஒரு உதாரணத்தை சொல்லி அதன் மூலமாக இந்த சத்தியத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒரு பித்தளையை பார்த்து நீ தங்கத்தை போல ஜொலிக்கிறாய், மின்னுகிறாய் என்று சொன்னால் அது மிகவும் சந்தோஷப்படும். ஒரு வெண்கலத்தை பார்த்து நீ இன்னும் அதை குறித்து சற்று உயர்வான ஒரு பொருளை சொல்லி அதை குறித்து பேசும்பொழுது அது மகிழலாம். ஒரு படிக்காத ஒரு மனிதனை பார்த்து ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து நீ நன்றாக படித்திருக்கிறாய், நீ நன்றாக ஆங்கிலம் பேசுகிறாய், ஹிந்தி பேசுகிறாய், உன்னுடைய முகத்தோற்றம் அப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது படிக்காத ஒரு முட்டாள் அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் தங்கத்தை பார்த்து, ஒரிஜினல் தங்கத்தை பார்த்து நீ தங்கத்தை போல் இருக்கிறாய் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? நன்றாக படித்த ஒரு மனிதனை பார்த்து நீ படித்திருக்கிறாய் என்று சொன்னால் அவன் அதிலே புகழுகிறானா, புகழப்படுவானா, புகழ்ச்சியை விரும்புவானா? இதுதான் நம்முடைய ஆண்டவர். துதிக்கும் ஸ்தோத்திரக்கும் அவர் பாத்திரர். ஆகவே நாம் துதித்து அவரை புகழ்ந்து நம்முடைய புகழிலே அவர் புகழப்படுவார் என்று நினைப்பது அது எவ்வளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியாது. சொல்லலாம், புகழலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் துதிக்க பாத்திரர், நீ நல்லவர், கிருபையுள்ளவர் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எப்பொழுதெல்லாம் நாம் ஜெயிப்புக்கு போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நினைக்கிறோமோ சொன்னால் போதும். ஆனால் நம்முடைய நேரத்தை வீணாக்க நல்லவர் 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 வல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் போதுமானு சொல்லி இது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் பாருங்க, இது தேவனை புகழுவது போல ஒரு போலியான தோற்றத்தை தான் தருமானால் அவர் கனவீரப்படுத்தப்படுகிறார். நான் நல்லவர் தானே, என்னை நல்லவர் என்றும் நான் வல்லவர் தானே, அது உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய வார்த்தை தெளிவாக இருக்கட்டும். ஆகவே என்று தேவன் அதை விரும்புவதில்லை. தங்கத்தை பார்த்து நீ தங்கத்தை போல, படித்தவனை பார்த்து நீ படித்தவனை போல என்று சொன்னால் நான் படித்தவன் தானே, நான் தங்கம் தானே போல என்று சொல்லி என்னை இப்படி கனவீனப்படுத்துகிறான்னு சொல்லி தேவன் துக்கப்படுகிறார். 1000 ஸ்தோத்திரம் அல்லது 100 ஸ்தோத்திரம் இவையெல்லாம் ஒரு விதமான கவர்ச்சிகரமான மந்திர வார்த்தைகள். அப்படி என்றும் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அப்போஸ்தலர்கள் கற்றுத்தரவில்லை. நாம் புதிதாக சில காரியங்களை சொல்லி நம்முடைய சபைகளிலே இப்படி சொல்கிறோம். தேவனை துதிக்க வேண்டும் சொல்லி துதிப்பதிலேயே நேரம் செலவழித்து ஒரு பரவசத்தை அடைந்து உண்மையான பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாடலின் நான் பாடும்பொழுது அந்த பாடலின் வரி, அந்த கருத்து, அந்த உண்மை வசனம் கலந்த அந்த பாடல் நம்முடைய உள்ளத்திலே அது கிரியை செய்ய வேண்டும். நாம் கைகளை தட்ட வேண்டும். அது ஒழுங்காக சகலமும் ஒழுக்கமும் கிரமமாக செய்ய வேண்டும். ஆகவே திருச்சபைகளிலே ஜெப கூட்டங்களிலே என்னோடு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களானால் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆரவாரம், ஒரு மிகுந்த பரவசம் நிறைந்து
இதையே ஒரு பிழைப்பாக கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.